நேரடியாக நம்ம கேப்டன் ஐயா எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் அவருக்கே தெரியாம அவருடைய உடல் மொழியையும் குரலையும் அதாவது மிமிக்ரி செய்து பல மேடை நடன கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒருவர் தாங்க என்னோட அப்பா ரோபோ சங்கர். என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் இந்த மேடையில நின்று பேசுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் மட்டும் தாங்க. நடுவர் அவர்களே, கேப்டன் அரசியலுக்கு வந்து செஞ்ச சாதனைகள் வெறும் 20 வருடமாக இருக்கலாம். ஆனா சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகள் 40 ஆண்டு கால வரலாறை கூறும். அரசியல் அவருக்கு ஒரு முகவரி என்றால் சினிமா என்பது அவர் கட்டிய கோட்டைங்க. அரசியல்ல அவர் காட்டினது சிங்கத்தோட கர்ஜனை. ஆனா சினிமால அவர் செஞ்சது ஒரு மிக பெரிய சகாப்தம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், மனசுலயும் இருக்கு. இந்த இடத்துல நான் பாடணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த பக்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாழிய பூமிய கார்முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே. பதவி காலத்தால் மாறலாம், அரசியல் சூழ்நிலையால் மாறலாம். ஆனால் மனிதநேயம் கலந்த சினிமா பணி தலைமுறைகளை கடந்தும் இன்னைக்கு நிலை நிற்குது. அந்த சினிமா தாங்க கேப்டன் நம்மளுக்கு தலைவரா மட்டும் இல்ல ஒரு உறவா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கு. நிறைவாக இன்றைய தலைப்பு கேப்டனின் சாதனைகள் நிலைத்து நிற்பது காரணம் சினிமாவா இல்ல அரசியலா? அரசியல் மாறலாம், ஆனா சினிமா இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா ஜெனரேஷனுக்கும் ரமணா கணக்கையும் கள்ளழகர் கம்பீரத்தையும் சத்ரியனோட அதிரடியும் கேப்டன் பிரபாகரோட தைரியத்தையும் சின்ன கவுண்டரோட தீர்ப்பையும் தபசியோட விசுவாசத்தையும் மறக்க முடியுமா? நம்மளால சொல்லுங்க, மறக்க முடியுமா? இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் அவர் புகழும் சாதனைகளும் என்னைக்கும் சாகா வரம் பெற்றவை என்று கூறி விடைபெறுகிறேன். ஆமா வரட்டுமா சொல்லுவேன்.